அவங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் பணி நிரந்தரம் செய்யணும், ராம்கி நிறுவனத்துக்கு எங்களை வித்துடாத அப்படியெல்லாம் சொல்லி போராட்டம் பண்ணாங்க. என்பதுதான். ஆனால் தமிழக அரசும் நீதிமன்றமும் என்ன பண்ணிச்சுன்னா, அமைதியாக போராடின தொழிலாளர்களை எப்படி ஒரு கொள்ளைக்காரன் வீட்டில் பூந்து நள்ளிரவில் பூந்து வீட்டை உடைச்சிட்டு போய் பீரோ எடுத்து மக்களை யார் வந்தாலும் அடித்து கொலை பண்ணிவிட்டு அவனோட தேவையான நகையோ பணமோ எடுத்துகிட்டு போகிறான்ல, அதை போல் அமைதியான வழியில் போராடின தொழிலாளர்களை நள்ளிரவில் ஒரு நீதிமன்ற உத்தரவை வச்சுக்கிட்டு அடித்து கைது பண்ணி சென்னை நகரத்தையே சுத்த விட்டு போய் மண்டபத்தில் அடிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தில் வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராம்கி நிறுவனத்துக்காக நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் ஒரு கூலிப்படையை எப்படி அமைச்சு கொல்ல முடியுமோ இல்லை தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த வேலையை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனம் தான் வென்று இருக்கிறது. தொழிலாளர்கள் தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, துப்புரவு தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்னுடைய சாதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் காலங்காலமாக அதே தூய்மை பணியை செஞ்சிட்ருக்க வேண்டுமா? அவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. தொழிலாளர்களுடைய படிப்பினை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தொழிலாளிங்க போராடுறாங்க ஒரு கோரிக்கையாக அப்படின்றால், இதுக்கு முன்னாடி போராடிய தொழிலாளர்களுடைய ஆதரவு கோர வேண்டும். குறிப்பாக சாம்சான் தொழிலாளர்கள் போராடினாங்க, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும். ஆசிரியர்கள் போராடினாங்க, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும். செவிலியர்கள் போராடினாங்க, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும். மீண்டும் பல மண்டலங்களில் உள்ள தொழிலாளர்களை இணைச்சு எங்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுக்க வேண்டும். தோழர்களுக்கு வணக்கம். சென்னையில் பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்குது. மக்கள் அதிகாரம் சார்பாக நாங்களும் கலந்துருக்கோம். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பு சார்பாக நீங்களும் கலந்துருக்கீங்க. அப்போ இந்த போராட்டத்தினுடைய அனுபவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1 தொடங்கி 13 வரை சென்னை ரிப்பன் பில்டிங் அருகே தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டம், உழைப்போர் உரிமை இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அமைதியான முறையில் அந்த போராட்டம் நடந்துச்சு. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, 2021 முதல்வர் கொடுத்த வாக்குறுதி, அதில் பணி நிரந்தரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, தனியார் மயம் 5-6 மண்டலங்கள் தனியார் மயத்தை அனுமதிக்கக்கூடாதுங்கிறது. அப்போ அந்த அடிப்படையிலும் கூடுதலாக எல்யூஎம் என்ற அடிப்படையில் நீங்கள் வேலையை திரும்பவும் கொடுங்க, ராம்கி என்ற நிறுவனத்தை தராதிங்க என்பது தான். ஆனால் தமிழக அரசும் நீதிமன்றமும் என்ன பண்ணிச்சுன்னா, அமைதியாக போராடின தொழிலாளர்களை எப்படி ஒரு கொள்ளைக்காரன் வீட்டில் பூந்து நள்ளிரவில் பூந்து வீட்டை உடைச்சிட்டு போய் பீரோ எடுத்து மக்களை யார் வந்தாலும் அடித்து கொலை பண்ணிவிட்டு அவனோட தேவையான நகையோ பணமோ எடுத்துகிட்டு போகிறான்ல, அதை போல் அமைதியான வழியில் போராடின தொழிலாளர்களை நள்ளிரவில் ஒரு நீதிமன்ற உத்தரவை வச்சுக்கிட்டு அடித்து கைது பண்ணி சென்னை நகரத்தையே சுத்த விட்டு போய் மண்டபத்தில் அடிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தில் வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராம்கி நிறுவனத்துக்காக நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் ஒரு கூலிப்படையை எப்படி அமைச்சு கொல்ல முடியுமோ இல்லை தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த வேலையை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனம் தான் வென்று இருக்கிறது. தொழிலாளர்கள் தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு வரியில் சொல்ல முடியுமா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? குறிப்பாக தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது அது ஒரு தோல்வியாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ராம்கி நிறுவனம் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அவன் அந்த கார்ப்பரேட் நிறுவனமும் அரசும் அதே போல் அரசினுடைய எந்திரம் சொல்லக்கூடிய காவல்துறையும் நீதிமன்றமும் இப்படி இவங்களுடைய கூட்டுக்கு எதிராகத்தான் போராடி இருக்கிறார்கள். அப்போது ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசுக்கு எதிராக இந்த தொழிலாளர்கள் போராடி இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் இன்னைக்கு அரசு, காவல்துறை, நீதிமன்றம் சூழ்ச்சியால் இவர்களை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது, போராட்டத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது. ஆகவே இது தோல்வி அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு படி தொழிலாளர்களுடைய போராட்டம், ஒரு படி முன்னேற்றம் அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதிலிருந்து முதல் சுற்றுல ராம்கி நிறுவனத்தினுடைய கை ஓங்கியிருக்குது, தொழிலாளர்களுடைய போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. இப்போ இதிலிருந்து தொழிற்சங்கங்கள்
இந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்ன அனுபவத்தை எடுத்துக்கணும்? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தொடர், இது சென்னையுடைய தலைநகரம். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்துல போராட்டம் அப்படின்னு பொறுத்தளவு 5, 6, 2 மண்டலங்கள் தான் இந்த தொழிலாளர்கள் தான் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற 15 மண்டலங்கள் இருக்குது. அதில் 10 மண்டலம் அந்த சார்ந்த தொழிலாளர்கள், அதனுடைய தொழிற்சங்க தலைவர்கள் இங்கே இருக்கிறவங்க போயிட்டு அந்த 10 மண்டலத்திலையும் போய் அவங்க முன் வச்சு இந்த போராட்டத்தை ஆதரிங்க அப்படின்னு அவங்களோட பேசியிருக்கணும். அவங்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வச்சுருக்கணும். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் இதே சென்னை தலைநகரத்தில் பல ஆலைகளில், அரசு நிர்வாகங்களில், ரயில்வே, விமானம் அப்படின்னு பல துறைகள் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கங்கள் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த போராட்ட குழுவாக நம்ம போய் அதை பேசியிருக்கணும். பேசி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாவே இன்னைக்கு நம்ம அங்கே நின்று போராடுறது ஒரு 2000 பேர் தான். அப்படி ஆதரவு வந்திருந்தால் லட்சக்கணக்கான பேராக போயிருக்கோம். இந்த கோரிக்கை என்பது இன்னும் வலுவாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பல சங்கங்களுடைய ஆதரவு என்பது அவசியமான ஒன்று. அப்படிதான் ஏற்கனவே பல போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, குறிப்பாக ஒரு தனிப்பட்ட பிரிவு மட்டுமே போராடி இங்கே அந்த சாதனை அடைஞ்சதில்லை, வெற்றியை ருசிச்சது கிடையாது. 10 விரல் இருக்குன்னா 10 விரலும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் அதற்கான முயற்சி எடுக்கணும். தனியாக போராடியதுனால ஒரு முதல் கட்டமாக ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கோம். இதை தவற விட்டது மற்ற தொழிற்சங்கங்களை நம்ம பேச அவங்கள அழைச்சி இந்த போராட்டத்தில் கொண்டு வராதோடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு தொய்வு என்பதாக நம்ம பார்க்குறோம். இந்த தொழிலாளிகள் தனியார் மயம் ஆக்கப்பட்டதனுடைய விளைவு தான் அவங்க தனியார் மயம் ஆக்காத, ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லா நிறுவனங்கள்லையும் இப்போ தனியார் மயம் வருது. பேருந்து கண்டக்டரு தனியார் அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா நிறுவனங்களும் தனியார் வந்துன்னு இருக்குது. அப்போ அந்த தனியார் மயத்துக்கு எதிராக எல்லா தொழிலாளர்களையும் எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, உண்மையாலும் அப்படி தான். ஏன்னா இதே தலைநகரத்தில் நம்ம கொரோனாவில் உயிரை பணைய வைத்து வேலை செய்த செவிலியர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட இங்கே நடந்து அதனுடைய அடக்குமுறையை பார்த்தோம். அது தனிப்பட்ட பிரச்சனைன்னு போயிட்டோம். பகுதி நேர ஆசிரியர்கள் இங்கே போராடினாங்க, அதையும் தனிப்பட்ட பிரச்சனைன்னு போயிட்டோம். கல்லூரிகளில் பகுதி நேரமாக இருந்த பேராசிரியர்கள், GL கெஸ்ட் லெக்சரர், அவங்களுடைய போராட்டம் நடந்து அதையும் நம்ம கடந்து போயிட்டோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த அவங்களுடைய வேலையவே நிறுத்தம் பண்ணாங்க, போராடினாங்க. அதையும் அது தனித்தனி பிரச்சனையாக நம்ம இதை பார்க்குறோம். தொழிலாளருக்கான பிரச்சனை இதில் ஒருத்தவங்களுக்கு ஒரு சங்கம் அப்படின்னு நம்ம அதற்கான ஒருங்கிணைப்பு இருக்கணும். அரசு எப்படி நீதிமன்றம் சொன்னோடனே காவல்துறை வருது, அரசு சொன்னோடனே ஆளக்கூடிய கட்சி திமுக சொன்னோடனே அதற்கான கீழே மற்ற அமைச்சர்கள், அதிகாரிகள் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்படி அந்த அரசு நிர்வாகம் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு எப்படிலாம் தன்னுடைய இயந்திரத்தை முடுக்கி விடுது, அதற்கு துப்பாக்கி இறக்குறது, ஃபயர் சர்வீஸ் இறக்குறது, வஜ்ர வாகனம் கொண்டு வர்றது, எப்படிலாம் அந்த போராட்ட களத்தை சுற்றி வளைச்சி போக்குவரத்தை எல்லாத்தையும் முடக்கி அங்கே பயணிகளை கூட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் விடாமல் அந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்குறாங்க. அதே போல தான் ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. தனிமைப்படுத்துவதை நம்ம இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா தொழிற்சங்கம் சொந்த முறையில் போய் இது நம்மளுடைய போராட்டம் அப்படின்னு அவர்கள் வரணும். இல்லை என்றால் போராடக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா மற்ற தொழிற்சங்கத்தை போய் பேசணும். இந்த மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுங்க, நீங்கள் ஆதரவு கொடுத்தா நம்ம இதை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசணும். அதை நம்ம பேச தவறி இருக்கோம். அதுதான் இந்த போராட்டம் என்பது ஒரு மிகச்சிறப்பான போராட்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயிகள், மற்ற துறை சார்ந்த தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் தலைவர்கள் இதில் பங்கெடுக்க வைத்திருந்தால் இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் பணி நிரந்தரம் செய்யணும், ராம்கி நிறுவனத்துக்கு எங்களை வித்துடாத அப்படிலாம் சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் போக போக ஒரு கட்டத்தில் எங்களுக்கு NULM என்ற ஸ்கீம்லேயே பழைய முறையில் அந்த வேலையை போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா துப்புரவு தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக தொல் திருமாவளவன் விசிக கட்சியில் இருக்கிற தொல் திருமாவளவன் தலைவர் இதுமாரி பணி நிரந்தரம் அது இருக்கக்கூடாது, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதியமான் அப்படின்ற அந்த தலைவரும் வெளிப்படுத்தியிருக்காரு. இதனோட நோக்கம் என்னன்னா, என்னுடைய சாதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் காலங்காலமாக அதே தூய்மை பணியை செஞ்சிட்டு இருக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால்
அது நம்ம வந்து விருப்பப்படலை, அதே வேலை செய்யணும்னு நம்ம விரும்பலை. அவர்கள் மாற்றுப் பணியும் செய்யணும் தான். ஆனால் வேறு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா போகலாம். வேறு கலெக்டர் வேலையோ எந்த வேலை கொடுத்தாலும் போகலாம், அதில் மாற்று இல்லை. ஆனால் அவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆகவே தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள அது தேவையாக இருக்கிறது. ஏன்னால் ராம்கி கான்ட்ராக்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வேலை கொடுப்பான். ஆனால் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய வயது வரைக்கும் அவர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கும். அதனால் வந்து தொழிலாளருடைய கோரிக்கையை நாம் வந்து ஏற்க வேண்டும். பணி நிரந்தரம் தான் தீர்வு அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது சரி அப்படின்ற கோணத்தில் நீங்கள் விளக்குனீங்க. அப்போ பணி நிரந்தரம் செஞ்சுட்டா 58-60 வயசு வரைக்கும் அவங்க வந்து அதே வேலை குப்பை தான் அள்ளணுமா? அப்போ இதுக்கு என்ன தீர்வு? தொடர் அவங்க வந்து 60 வயசு வரைக்கும் அப்படியே வேலை செய்யணும், ஏதோ இந்த பட்டியல் சமூகம் மட்டும்தான் ஏதோ இந்த தூய்மை பணிக்கு நேர்ந்து விட்டது அப்படின்னு கிடையாதுங்க. அந்த சமூகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஒரு நிரந்தர ஊதியம், நிரந்தர வேலை, இஎஸ்ஐ, பிஎஃப், இது இல்லாமல் பணி ஓய்வு பெறும்போது அதற்கான பணப்பலன் இப்படிலாம் வந்து சேர்ந்து வழங்கப்படுவாங்க. இப்போ ஏன்னா போலீஸில் இராணுவத்தில் இருந்தால் தான் அவனுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது, அவனுக்கு தான் எல்லா சலுகையும் பண்ணுறது அப்படின்னு அரசு ஒரு கொள்கை வச்சுருக்கு. அது மோசமானது. இதை வேலை இந்த சமூகத்தையும் இந்த மாநிலத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நகரத்தையும் தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர்களை கௌரவமாக நடத்தணும்ல, அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கணும்ல. அவங்களும் தொழிலாளர்கள் தானே, உயிரை பணைய வச்சு தானே அவங்க இந்த சுகாதார சீர்கேடாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கான இந்த பணி பாதுகாப்பை நீங்கள் உத்தரவாதப்படுத்தினா அவர் 50,000மோ 60,000மோ சம்பளம் வாங்குற அளவுக்கு இருந்தால் அவர் என்ன நினைப்பாரு? சரி, நம்ம தான் குப்பை வர்றோம், நம்மளோட இது போகட்டும், நம்ம பிள்ளை அடுத்தது எதாவது படிக்க வேண்டாமா, ஒரு இன்ஜினியரிங் படிக்க வேண்டாமா, அடுத்தது எது மேலே எது முன்னேற வேண்டாமா, ஒரு ஐஐடி ஐஏஎம்மோ இல்லை ஒரு தனியார் காலேஜில் பெரிய காலேஜில் கூட படிக்கட்டும் அப்படின்னு அவர் கடன் வாங்கி கூட அந்த பிள்ளையை படிக்க வச்சு அதை அடுத்தது முன்னேற்றுவார். அவன் ஏதாவது முன்னேறி அடுத்தது மேலே போவேன், இந்த குப்பை வாரத்துலேருந்து நம்ம வாரத்தோட நம்மளோட போட்டோம், பிள்ளை நல்ல வேலைக்கு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே தவிர, நீங்கள் நிரந்தரம் இல்லாத பணி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அன்றாட கூலியாக அவர் 20,000, 15,000, 10,000 சம்பளம். இப்போ ராம்கி நிறுவனம் சொல்கிறால 14,000 தான் சம்பளம் வரப்போகுது. அதை வாங்கி குடும்பத்தை நடத்த முடியுமா? குழு கடன் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? மற்ற வீட்டு கடன் எதுவும் இல்லாமல் இருக்காங்களா? பிள்ளைகள் படிப்பு செலவு எது இல்லாமல் இருக்காங்களா? மற்ற நல்லது கெட்ட எதுவும் இல்லாமல் இருக்காங்களா? அப்போ இப்படி பல கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. அப்போ அதற்கு போதுமான சம்பளமா, அதுக்கு போதுமான நிரந்தர பணி இருக்கா? தனியார் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? உங்களை 20, 30 வயசு இல்லை 40 வயசு வரைக்கும் வேலைக்கு வச்சுப்பான். அதுக்கப்புறம் உனக்கு அன்ஃபிட்டு, நீ வந்து உடம்பு சரியில்லை லீவ் போடுற அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுப்போம். இல்லைனா ராம்கி நிறுவனம் திரும்ப கான்ட்ராக்டை வந்து ரினியூவல் பண்ண என்ன பண்ணுவான்? இவங்களாம் வேண்டாம், நம்ம அடுத்த ஆளை புது பேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தானே போவான். அப்போ அவங்களும் நிரந்தர பணின்னு ஒன்று இருக்கணும். 2வது சம்பளமும் கூடுதலாக வழங்கப்படணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் இந்த பட்டியல் சமூகத்துக்கு ஏதோ நேர்ந்து விட்ட பணியாக அது இருக்காது. மற்ற சமூக பிரிவும் உள்ளே வருவாங்க. அப்போ இதில் போனால் 80,000 சம்பளம் கிடைக்குது, 1,00,000 சம்பளம் கிடைக்குது, நம்மளும் இதை போய் செய்யலாம் அப்படின்ற ஒரு மாற்றமும் வரும். அப்போ அது அரசு இந்த தொழிலாளருக்கான தேவை என்னவோ அதை தொழிலாளர் துறை என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்தாவே போதும். தனியார் மயமாக்குறதோட விளைவு தான் இவ்வளோ பிரச்சனை. அரசு பணியாக்கணும், இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை. அதுதான் எங்களோட கருத்து. நீங்கள் சொல்கிறதுலேருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களே நீண்ட காலமாக இப்படி செஞ்சு இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற பார்வையில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு கம்யூனிஸ்டினுடைய பார்வையிலேருந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு தொழிலாளி வர்க்கம் அவனுடைய உழைப்புக்கேற்ற சட்ட அங்கீகாரம் வேணும், பணி நிரந்தரம் வேணும், பணி நிரந்தரம் செஞ்சு அவங்களுக்கு கூடியான உரிமைகள் எல்லாம் கொடுத்தா, அப்போ அதை பார்த்து அவங்க பெறக்கூடிய உரிமைகளை பார்த்து மற்ற வர்க்கங்களும் வரும் அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க தோழர். ஆனால் இதிலிருந்து இப்போ மொத்த போராட்டத்திலிருந்து நாம் என்ன மாதிரியான அனுபவத்தை வந்து எடுத்துக்கணும்? ஏன்னா இந்த போராட்டம் வந்து முதல் சுற்றில் பார்த்தீங்கன்னா நம்ம ராம்கி நிறுவனம் ஜெயிச்சிருக்குது, தொழிலாளி வர்க்கம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அப்போ மொத்தமாக நாம் எந்த மாதிரியான படிப்பினை எடுத்துக்கணும்? குறிப்பாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது இந்த ஆளும் வர்க்கத்திற்கு, குறிப்பாக ராம்கி கான்ட்ராக்ட் முதலாளிக்கு இன்னைக்கு இந்த அரசு எந்திரமே, போலீஸு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், நீதிமன்றம்
எல்லாமே வந்து ராம்கி முதலாளிகளுக்காக துணை நின்றது, சப்போர்ட்டாக நிற்கிது. ஆனால் தொழிலாளிகள் தனியாக போராடினாங்க. ஒரு சில சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் தொழிலாளர்களுடைய படிப்பினை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தொழிலாளிங்க போராடுறாங்க ஒரு கோரிக்கையாக அப்படின்றால், இதுக்கு முன்னாடி போராடிய தொழிலாளர்களுடைய ஆதரவு கோர வேண்டும். குறிப்பாக சாம்சான் தொழிலாளர்கள் போராடினாங்க, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும். ஆசிரியர்கள் போராடினாங்க, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும். செவிலியர்கள் போராடினாங்க, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும். மீண்டும் பல மண்டலங்களில் உள்ள தொழிலாளர்களை வந்து இணைச்சு எங்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்ல, இந்த அரசு எந்திரம் எப்படி ஒடுக்கப்பட்டது என்பதை படிப்பினையாக நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டெர்லைட் போராட்டம், லட்சம் பேர் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்ற ஒரு அருமையான ஒரு படிப்பினையாக இருந்தது. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுபோல போராட்டங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தொழிலாளி வர்க்கம் ஏதோ நாம் மட்டும் போராடுவதல்ல, இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற இந்த நாசக்கார கொள்கையை இந்த அரசு தீவிரமாக கடைபிடிக்கிறது. இது எல்லாருக்கும் பாதிப்பாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே தொழிலாளி வர்க்கம் ஒரு வர்க்கமாக திரண்டு அரசுக்கு எந்திரத்துக்கு எதிராக போராடுவதுதான் தீர்வாக கிடைக்கும். அந்த அடிப்படையிலேயே இந்த தூய்மை பணியாளர்கள் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கை. போராட்ட களத்தில் நின்று அங்கே போராட்டினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி.